ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஈஸ்ட், ஓவன், சீஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் நல்ல ஒரு சூப்பரான பீஸா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணால் அவ்வளோ ஒரு அருமையாக வந்தது. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பீஸா பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப அருமையாக வரும். அந்த பேஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. அடுத்ததாக 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க. அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி வாசனை உள்ள எண்ணெயை சேர்க்காதீங்க. கொஞ்சமாக உப்பு, மைதா 1/2 கப், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இதில் நீங்கள் தண்ணி, பால் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம், எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே அந்த மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஈனோ பாக்கெட் இருக்கு இல்லையா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். எப்பயும் போல தான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 2 விதமான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பீஸா சாஸ்க்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். அதாவது நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா, அதே நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, அதாவது காய்ந்த மிளகாய் இருக்கு இல்லையா, மிக்சியில் ஒரு தடவை பொடி பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். ஆரிகானோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. அது சேர்க்கும்போது அந்த பீஸாவுக்கே உரிய ஒரு வாசனை கொடுக்கும், அவ்வளோதான். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மைதா மாவு நல்லா உருகி உங்களுக்கு வெண்ணெய் பதத்துக்கு வரும் மறுபடியும். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா சட்டுன்னு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இந்த பதத்துக்கு வர்றதுக்கு சரியாக ஒரு 3 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கடுத்து தான் இப்போ மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு சரியா. இப்போ மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கங்க. அதுக்கடுத்து தான் கொஞ்சமாக மாவு இப்படி தூவிட்டு ஒரு உருண்டையாக எடுத்துட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவை தூவிட்டு ஒரு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு விரிச்சிக்கங்க. விரிக்கும்போது ரொம்ப தின்னாகவும் விரிக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் விரிச்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு விரிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 3 சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்ததான் ஒரு சில்வர் பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக தடவிக்குங்க. தடவும் போது அந்த தட்டு ஓரங்கள்லையும் சேர்ந்து தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே விரித்து வச்சுருக்கா அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஓரங்களில் கொஞ்சம் பள்ளம் வர்ற மாதிரி, அதாவது நம்மளுடைய விரல் அச்சு தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மேலே சாஸ் ஊற்றோம் இல்லையா, அந்த சாஸ் அழகாக சென்டராக நிற்கும். அதுக்காக தான் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு ஃபோக்கை பயன்படுத்தி இந்த மாதிரி அங்கங்கே குத்தி விட்டுங்க. அந்த மாதிரி குத்தி விடும்போது மேலே கேக் மாதிரி உப்பி வராமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம மேலே ஊற்றக்கூடிய அந்த சாஸ் நல்லா உள்ள அழகாக இறங்கியிருக்கும். ஃபோக் பயன்படுத்தி குத்தும்போது மேலக்கா குத்துங்க, உள்ளே ரொம்ப பள்ளம் போட்டு குத்தக்கூடாது. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா சாஸ் மேலே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க.
அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இப்போ இது மேலே ஸ்லைஸாக கட் பண்ண பச்சை குடமிளகா வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் வச்சுடுங்க. அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் நல்ல நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 2 மஷ்ரூம் அதாவது காளான் எடுத்துருக்கேன், இப்படி ஆப்போசிட் பார்த்து வச்சிடலாம். அடுத்ததாக பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது அந்த மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரிகனோ அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக பீஸா ரெடி பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வேலைலாம் அதிகமான வேலையே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக இதை நம்ம பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுறதுக்கு அவன் இல்லைன்னு கஷ்டப்பட வேணாம், ரொம்ப சிம்பிளான மெத்தடும் இருக்குது. கடாய் ஒன்று எடுத்துக்கங்க. கடாய் உங்ககிட்ட நான்ஸ்டிக் இல்லைன்னா நல்ல திக்கான அடிகனமான கடாய் இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அதில் ஒரு லேயர் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி உப்புலாம் எதுவும் சேர்க்கல. இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை திறந்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா பிளேட்டை அதில் வச்சிடலாம். மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் இந்த பீஸா வந்து ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பீஸா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒயிட் சாஸ் ஊற்றணும் இல்லையா, அது அங்கங்கே நல்ல குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி நல்லா வந்து சீஸ் போட்ட மாதிரி நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே எடுத்துட்டு வெளியில் வச்சுருங்க. கொஞ்சம் ஆறணும் அப்படிலாம் கிடையாது, நல்லா சூடாகவே சாப்பிட்லாம். இது கேக் மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கடையில் விற்கிற அந்த பீஸாவே தோத்துடும் போல இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு நல்ல சாஃப்டாக அந்த பேஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல க்ரீம் டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.